தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறவுள்ள நிலையில் கோயில் வளாகம் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வருகின்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் அருள்தரு முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இன்று அந்த திருவிழாவினுடைய மிக முக்கியமான நிகழ்வான சூரசம்ஹாரம் நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த நிகழ்விற்காக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் விரதம் இருந்து இன்றைய தினம் இந்த கோவிலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் எப்போதும் போன்று அல்லாமல் தங்களது வாழ்வியலோடு ஒன்றித்து போன இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய இந்த தசரா திருவிழாவிற்காக விரதம் இருந்து பல்வேறு வேடங்களை அணிந்து இன்றைய தினம் அவர்கள் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு வகையான வேடங்களை அணிந்திருப்பார்கள். குறவன் குருத்தி தொடங்கி அதே போன்று காளி வேடம், பல்வேறு முத்தாரம்மனுடைய வேடம் என பல்வேறு வேடங்களை அணிந்து அவர்கள் பல்வேறு இடங்களில் மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை பெற்று நேரடியாக இன்றைய தினம் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அப்படி வருகை தரக்கூடிய மக்களினுடைய கூட்டத்தை நமது ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நேரடியாக பல்வேறு வேடங்களை அணிந்து வரக்கூடிய மக்கள் கைகளில் தீச்சட்டிகளை ஏந்தி பல்வேறு நேர்ச்சை கடன்களோடு இங்கு கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். மக்களினுடைய கூட்டத்தால் இந்த முத்தாரம்மன் திருக்கோவிலினுடைய வளாகம் நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். சிறு குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை அனைவருமே இன்றைய தினம் தங்களினுடைய நேர்ச்சை கடனுக்காக பல்வேறு வேடங்களை அணிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் கூட தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலினுடைய இந்த தசரா திருவிழாவினுடைய சூரசம்ஹாரம் என்பது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்விற்காக மக்கள் இப்போதே வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த 10 நாட்கள் இந்த திருவிழாவினுடைய 10 நாட்களும் வேடம் இருந்திருப்பார்கள். பல்வேறு நபர்கள் இன்னும் சில நாட்கள் கூடுதலாக வேடம் அணிந்து அதே போன்று விரதம் இருந்து இன்றைய தினம் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் அதனை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படியாக இன்று நள்ளிரவு நடைபெறக்கூடிய இந்த சூரசம்ஹாரம் திருவிழாவிற்காக மக்கள் கூட்டமாக இங்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த திருவிழாவிற்காக பல்வேறு ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள் இங்கு வரக்கூடிய பக்தர்களை சிரமமின்றி ஒழுங்குபடுத்தி வருவதற்கும் கோவிலில் வழிபட்ட பின்பு வெளியே செல்வதற்கும் என சிறப்பான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். தற்காலிக பேருந்து நிலையம் தொடங்கி மக்கள் வந்து செல்வதற்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போன்று இங்கிருந்து கடற்கரைக்கு அம்பாள் செல்லக்கூடிய அந்த வழித்தடங்களிலும் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதும் செய்து அந்த தசரா திருவிழாவில் கலந்து கொள்ள எந்த விதமான சிரமமும் இன்றி மக்கள் வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் இன்றைய தினம் கோவில் நிர்வாகத்தினுடைய சார்பாகவும் அரசு சார்பாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாவட்டங்களிலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து மக்கள் இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் இங்கு கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய காட்சி. தற்போதே இந்த கூட்டம் இருக்கிறது. இன்னும் மாலை நேரங்களில் இன்னும் அதிக அளவிலான மக்கள் வருகை தருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் திருச்செந்தூர் செய்தியாளர் ஐகோட்டுடன் ஆல்வின், குலசேகரப்பட்டினம். தென் தமிழகத்தில் பிரசித்தி கருப்பா
தாயை போற்றி. தாயை நான் வந்து முத்தாரம்மன் கோயில், எனக்கு ஒரு மூலகரப்பட்டி ஊர், என்னோட பேர் போகர். நான் வந்து கிட்டத்தட்ட 36 வருஷமாக அம்பாளுடைய சன்னிதிக்கு வருகிறேன். இல்லை என்ன கேட்டிங்கன்னா, முத மாலை போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 600-700 சாமி தான் இருக்கும். அந்த காணிக்கை பிரிக்கும் போது அந்த காணிக்கையை வாங்கி அம்பாளுடைய படத்தை வாங்கி வெளியூர் வரைக்கும் அம்பாளுடைய படத்தை கொடுக்கவே இன்னைக்கு வந்து நிறைய சிறப்பாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பக்தர்கள் வராங்க. பிள்ளை இல்லாதவங்க பிள்ளையே கிடைக்கி நிறைய பக்தர்களுக்கு அவங்க மனசில் என்னென்ன நினைக்காங்க அம்பா கொடுக்கா மனசார வேண்டிக்கிட்டு வரணும். எல்லாமே நன்மையாக நடக்கும். என்னோட